Praise Lord. ஹலோ, Praise Lord, அம்மா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமீன் ஆமீன். அந்த லைன்ல வரையலாம் போச்சா? முதல்ல அந்த நம்பர் கிடைச்சன ஐயா, அதுக்கு எடுக்கல, அதான் இது கழுத்தன. ஓகே ஓகே ஆமீன். நீங்கள் இருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌதி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜெப வேலைக்காக இணைந்திருக்கிறவரை பரிசுத்தாகியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இவங்களுக்கு கூட கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவருக்காக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய கிருபை தங்குவதாக. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உங்களை வாழ்த்துகிறோம் ஐயா, உங்களை உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா போதுமானவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை நிறைந்தவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜெப வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம், இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் கச்சாவே. இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கிருபையப்பா, 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 உங்களோட கிருபை எங்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்களோட கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை ஐயா, கிருபை இல்லாமல் ஒன்றும் எல்லாம் உங்களோட கிருபை ஆண்டவர், உங்களோட கிருபை ஆண்டவர். நாங்க மட்டும் ஆண்டவர், நாங்க மாத்திரம் ஆண்டவரே, நாங்க மாத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம். உங்களோட சமூகத்தில் ஜெபித்ததற்கு எங்களை தாழ்த்தி உங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா ஜெபத்தை கேட்கிறவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். எங்களை தகுதிப்படுத்தி எங்களை கழுவி ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தின தெய்வமே, எங்களுக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். அப்பா உங்களோட வார்த்தையின்படி, உங்களோட வழியின்படி ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவனே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் கூட கிருபையாப்பா, கிருபை 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 அப்பா. இந்த நாட்களின் சூழ்நிலைகளுக்காக, உங்க காலங்களுக்காக தகப்பனே, இந்த ஜனங்களுக்காக உங்களை ஜெபிக்கிறோம் சுவாமி. இரக்கங்களும் மன்னிப்புகளும் ஆண்டவரே, ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே, விடுதலையும் உங்களிடத்தில் தானப்பா உண்டு, உங்களிடத்தானப்பா உண்டு. அப்பா இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஒருவர் தான் உங்களுக்கு மறைவா இல்லை ஐயா. பூமியின் கடையாந்திரங்களை எல்லாம் பார்க்கிறது சுவாமி, கடையாந்திரங்களை எல்லாம் பார்க்கிறது. ஒருவர் தான் உங்களுக்கு மறைவா இருக்க முடியாது சுவாமி. தகப்பனே, இந்த நாட்களுக்காக, இந்த காலங்களுக்காக தகப்பனே ஐயா, இந்த ஜனங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, இறக்கம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவர், மனம் திரும்பட்டும் ஜனங்கள் ஆண்டவரே. சமாதானமும் சந்தோஷம் பெற்று வாழட்டும் ஆண்டவரே. கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் ஜனங்களும் கூடமாய் வந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. அங்கும் எங்கும் ஆண்டவரே திரிகிற மக்கள் ஆண்டவரே, வழி தெரியாமல் தடவி திரிகிற மக்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா அவர்களை ஆண்டவரே உங்களிடமாய் கொண்டு வாங்க சுவாமி. திருப்பி கொண்டு வர வல்லதேவன் நீங்க ஆண்டவரே, நீங்க மாம்சமான யாவருக்கு நீங்க தேவன் ஆண்டவரே. மனுஷ வெள்ளத்தினால் ஒன்றும் முடியாது சுவாமி ஆண்டவரே, மாமிச வெள்ளத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. நீங்க தேவன் அப்பா, நீங்க தேவன் மன்னிக்கிறது இல்லை ஆண்டவரே. நீங்க தயவுத்தின் உருக்கத்தில், மன உருக்கத்தில், இரக்கத்தில் ஆண்டவரே, அப்படியான தேவன். நான் இரக்கவும் செய்யுங்கப்பா, இறங்குங்கப்பா. ஞானங்களுக்காக வேண்டிக்கப்பா. காண்கிற மக்கள், காணாத மக்கள், கூடி மக்கள் ஆண்டவரே தகப்பனே, இவர்களுக்காக வேண்டி எங்களுடைய அயலவர்கள், எங்களுடைய உறவுகள், சகோதரர்கள் எல்லாரையும் நீங்க காண்கிற தேவன் சுவாமி.
ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இறுதிய கடினங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து மாறி தகப்பனே இவனுள்ள தேவனே நீங்க ஒருவரே ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி அவர் உங்களிடமாய் திரும்பட்டும் இறக்கம் செய்யுங்கப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நாங்கள் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நாங்கள் வேண்டிக் கொள்ளுறோம். உங்களின் தரை மட்டும் தாழ்த்தி அப்பா ஐயா கண்ணீரோடு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்கெல்லாம் நீங்க தானப்பா தாப்பன், நீங்க தானப்பா ரட்சகன். இரவை செய்யுங்கப்பா, இரவை செய்யுங்கப்பா. யுத்தங்களப்பா, கொள்ளை நோய்களப்பா, பஞ்சனங்களப்பா, எல்லாம் தேசங்கள் எல்லாம் தூண்டு கொண்டு இருக்கிறப்பா அப்பா. பஞ்சங்கள் ஆண்டவரே தேசங்களில் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஐயா சந்தத்தினால் ஆண்டவரே தேசங்கள் எல்லாம் வறட்சியாக கொண்டு போன சுவாமி கர்த்தாவே எல்லாம் ஆண்டவரே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. எங்க இறக்கம் இறங்காவிட்டா யாரப்பா இறங்குவாங்க, யாரப்பா இறங்குவாங்க? ஒரு மனுஷனால் முடியாது சுவாமி, மனிதன் நீங்க தேவன் ஆண்டவர். ஆகுமாப்பா 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 தகப்பனே. அனுபவங்களை தாழ்த்தி முகத்தை தேடி சிரமத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே அவர்கள் உங்களிடமாய் திரும்பட்டும் சுவாமி. யுத்தங்களப்பா யுத்தங்களப்பா யுத்தங்கள், யுத்தத்தில் வீருளப்போல் ரத்தம் சிந்தும் அங்கவீனர்கள் ஆண்டவரே. வாழ்வாதாரம் என்று அலைகிற மக்கள், நீரோடு தவிக்கிற மக்கள் அப்பா இறக்கம் செய்யப்பா. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே வழியிடுவே இதிலே நடவுங்கள் என்று சத்தம் அவர்களுடைய பின்னாக நீங்க சொல்ற சத்தம் கேட்கும்படியாக ஆண்டவர் ஞானங்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. கீழ்ப்படிவார்களாக உங்களை நோக்கி கூப்பிடுவார்களாக. தங்களை கொள்ளாத வழிகள், தங்களுடைய இறுதிய கடினம் எல்லாவற்றிலும் நீங்கி ஆண்டவரே தங்களுடைய சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயம் தங்களுடைய வழிகள் எல்லாம் விட்டு தங்களை முதலாளியர் வழியில் வந்த காரியங்களை எல்லாம் விட்டு தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே மனம் திரும்புகிற காலமா இந்த காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே எங்கும் சத்தியம் உண்டு, வேதம் உண்டு, ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. கேட்டு கேள்படிந்த ஆசீர்வாதத்தை பெற வேணும் வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. தங்களில் எல்லாம் கூக்குரல் ஆண்டவரே, வேலை இல்லை ஆண்டவரே தகப்பனே. பொருளாதாரம் இன்றி ஆண்டவரே ஜனங்கள் அல்லப்படுகிறான் தகப்பனே. காலநிலை சூழ்நிலைகளாலே எல்லாம் ஆண்டவரே வறண்டு போகிற காலங்களா இந்த நாட்களில் இருக்கிற சாமி. செலுத்தை கட்டளை தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான், நீங்க ஒருவர் மாத்திரம்தான் தகப்பனே. இந்த தேசங்களுக்கெல்லாம் உங்களோட செழிப்பை கட்டளில் முடியாய் வேண்டி ஜனங்கள் வீழ்படிந்து தங்களை தாழ்த்தட்டும், உடமாத்தை தேடட்டும். செழிப்பை கொண்டு வருகிற தேவன் நீங்க என்று உங்களிடமாய் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகவல் வேண்டிக் கொள்ளுற நேரம் இல்லாமத்திற்கு எத்தனையோ தேசங்கள் உண்டு சுவாமி. முதியவர்கள் என்று குழந்தைகள் என்று வயது வரம்பு பசியினால் அல்ல கொடுறீங்க ஒரு நேரம் உணவு கூட இல்லை சுவாமி. அப்படியான ஜனங்கள் ஆண்டவரே, பசியினால் அல்ல கொடுற ஜனங்கள் ஆண்டவரே. அப்பனே நீங்க தானப்பா இறங்க வேணும். பிள்ளைகளுக்கு தகப்பன் இறங்குவது போல நீங்க இறங்குற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்க யாரையும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல, ஒவ்வொருவரையும் நீங்க நேசிக்கிற தேவன் சுவாமி. அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரே அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும் சுவாமி. ஆண்டவரே அவருடைய பசியை போக்கி ஆண்டவரே வாழ்வாதாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா பசியின் கொடுமை அறிந்த தேவன் சுவாமி. நீங்க இவனுள்ளோர் எல்லோருக்கும் உணவு கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவர். நீங்க தான் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே படைத்து ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுத்த தேவன் சுவாமி. ஆண்டவரே இவர்களை போஷிக்கிற வழியை ஆண்டவரே இவர்கள் காணும்படியா செய்யுங்கப்பா.
காணும்படி போஷிக்கிற தேவன் நீங்கதான் வறட்சியை போக்குற தேவன் நீங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுற தேவன் நீங்க. நாங்கள் கூப்பிடட்டும் அப்பா, உங்களை நோக்கி பார்க்கட்டும் அப்பா, உங்களை நோக்கி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. முடியான மக்கள் உள்ள தேசங்களை எல்லாம் ஆண்டவரே காண்கிற தேவனே நன்றி சொல்லுவோம். நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற மாறாத தேவன் சுவாமி, நீங்க மாறுவதில்லை ஆண்டவரே. அப்பா நன்றி சொல்லுவோம் நன்றி. நேரங்களுக்காக வியாதிகள் ஆண்டவரை கொடுமை, வியாதியின் கொடுமை ஆண்டவரே. தேசமெல்லாம் வியாதி இல்லாமல் ஆண்டவரே இந்த நாட்களில் வாழ்ற மக்கள் அப்பா சமாதானம் இல்லையப்பா. வியாதியின் கொடுமை அப்பா, வியாதியினால் அழப்படுது ஜனங்களப்பா. வியாதிக்கு பரிகாரியை கத்த நீங்க தான் என்று சொல்லி இருக்கிற சுவாமி. கைவிடப்பட்ட வியாதிகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. எல்லாருக்கும் நீங்க பரிகாரியாய் கத்தர் ஆண்டவரே சுகப்படுதுங்கப்பா. இவர்கள் ஆண்டவரே உங்களிடமாய் கூப்பிட்டு சோத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கொடுக்கிற தேவன் நீங்க, பதில் கொடுக்கிற தேவன் நீங்க, சுகமாக்குற தேவன் நீங்க, இரக்கம் செய்யற தேவன் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே உங்களை போல ஒரு தேவன் இல்லையப்பா என்று இவர்கள் அறிந்து ஆண்டவரே கேட்டு ஆண்டவரே கீழ்ப்படிந்து அதன்படி உங்களை நோக்கி கூப்பிட்டு சுகம் பெறுவார்களாக, சமாதானம் பெறுவார்களாக. ஐயா வியாதிகளை குணமாக்குங்கப்பா. தேசமெங்கும் இருக்கிறார் வியாதியின் கொடுமையப்பா, சொல்ல முடியாத வியாதிகள் அப்பா. அப்பா மரண தருவாயில் இருப்பார்களா ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை எல்லாம் அவர்கள் விட்டு ஆண்டவரே அப்பனே உங்களிடமாய் தங்களை ஜீவனை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும் தகப்பனே. கடைசி நேரத்திலும் ஆண்டவரே நீங்க மன்னிக்கிறது சுவாமி தகப்பனே. இவர்களுக்கு இறங்குங்க பாருங்க அப்பனே. உலகிலும் தங்களை ஆண்டோர்கள் தலைவர்களுக்காக வருவோம். தலைவர்கள் எல்லாம் நீதியின் நியாயம் செய்யட்டுமா. எல்லா நீதியினாலும் நீதி இல்லாமலும் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அவருடைய கூக்குரல் அதிகம் அப்பா. உங்களை கூப்பிட்டு முறையிடுற ஜனங்கள் அதிகம் அப்பா. அப்பனே ஒடுக்கப்படுற யாவருக்கு நன்மை செய்யற தேவன் நீங்க சொல்லி இருக்கிறார் அப்பா. அப்படியான இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் நீங்க தர தேவன் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுக்கு ஆண்டவர் நல்ல முறையில் ஆளுகை செய்கிற நீதி செய்கிற ஆளுகை உள்ள தலைவர்களை நடத்துங்கள். பயம் நிறைந்தவர்களால் ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய கைகளில் வச்சு ஆளுகை செய்கிறவர்களால் இவர்களை நடத்தும்படியாய் வேண்டி கீழ்ப்படியாட்டும் ஆண்டவரே. கொடுத்த ஆளுகை ஆண்டவரை பயபக்தியோடு உதாசீனம் பண்ணாமல் ஆளுகையாக ஆளுகிறவர்களாக இவர்களை நடத்துங்கப்பா, நடத்துங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இவர்களுடைய குடும்பங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அறிவிக்கிறோம் சுவாமி தகப்பனே. நன்றி சொல்கிறோம். அதிகாரங்கள் எல்லாம் நீங்க தேசமாக நன்மைக்கு வைத்த அதிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை உங்களுடைய கருத்தில் தருகிறோம் சுவாமி. எல்லா அதிகாரங்களும் உங்களுக்கு பயந்த நீதிக்கு பயந்த ஆண்டவரே அதிகாரம் செய்கிற அதிகாரங்களாய் நடத்துங்க சுவாமி. இவர்களும் மனம் திரும்பட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசத்தை காத்துக் கொள்கிறான வீரர்களுக்காக ஆண்டவரே எங்கெல்லாம் யுத்தத்தில் நிற்கிறார்களோ எல்லைகளில் நிற்கிறார்கள் இவருடைய ஆத்மா ஆண்டவரை காக்கப்படவர். இவருடைய ஆத்மாவுக்கு வேண்டிய ஆண்டவரே ரட்சிப்பு இவர்களுக்கு உண்டாக வேண்டும் சுவாமி. இவர்களும் தங்களை சாத்தி ஆண்டவரே அந்த இடங்களில் ஆண்டவரே நிற்கத்தக்கதா இவர்களை நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்கள் எல்லாம் அந்த நாட்களில் ரசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு சுவாமி அப்பா. வருங்காலம் சமயமாப்பா, காலத்தை கடத்தி கொண்டு போகாதபடி அப்பனே எங்களுடைய வருகை யாரும் அறிய முடியாது சுவாமி. ஐயா உங்களுடைய வருகைக்கு ஆண்டவர் ஆயத்தமுள்ளவர்களா எப்போதும் ஆண்டவர்
இருக்கத்தக்கதாய் ஒளிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே இவர்கள் நடக்க வேண்டும் எழுதி வைக்கிறோம். செயல்வதீங்கப்பா, செயல்வதீங்க இவர்களுக்காக ஆண்டவரே. தேசத்தை ஆண்டவரே நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர், கடைசி நாட்களில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர். ஐயா, எவ்வளவோ பிரச்சனைகள் ஆண்டவரே, சாதின் போராட்டங்கள், மனுஷர்களினால் போராட்டம் ஆண்டவர், உபதேசங்களினால் போராட்டம் ஆண்டவர், வியாதியினால் போராட்டம், அப்படியான எத்தனை விதமான போராட்டங்களை தவிக்கிற ஆண்டவரே, எங்கெல்லாம் ஆண்டவரே எங்களோட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு நிற்கிறார்களோ அந்த ஊழியர்களை எல்லாம் ஆண்டவரே பார்க்கிற தேவனே, எங்களுடைய அபிஷேகம் இல்லாமல் இவர்களால் நிற்க முடியாது. கண்டிப்பான அபிஷேகம் கொடுத்து ஆண்டவரே சகல காரியங்களையும் ஆண்டவரே முறிக்கத்தக்கதான அபிஷேகம் ஆண்டவரே, வல்லமையான அபிஷேகம், போராட்டங்கள் எல்லாவற்றையும் முறிக்கத்தக்கதான அபிஷேகம் ஆண்டவரே, இவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். கடைசி நாட்களில் நிற்கிறவர்கள் அப்பா, கடைசி நாட்களில் கொடிய காலங்களில் நிற்கிறார்கள் அப்பா ஆண்டவரை, எல்லாவற்றிலும் ஆண்டவரை அன்பு கொண்டு விலப்படுத்துங்க சுவாமி. ஆசீர்வதிக்கிறப்பன், ஆசீர்வதிப்பனே. சபைகளில் நிற்கிற ஊழியர்கள் ஒருவருக்காக வேண்டி, போதவர்களுக்காக வேண்டி கொள்வோம் தகப்பனே. உலகமெங்கும் இருக்கிற சபைகள் எல்லாம் நீங்க காண்கிறீங்க சுவாமி, ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபைகள் 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 கடைசி காலத்தில் சபைகள் எல்லாம் பலப்படட்டும், ஸ்திரப்படுத்தட்டும், பரிசுத்தப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. நடத்துற ஊழியர்களை தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை கொடுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளும் அக்கினியாய் ஆண்டவரே புடமிடப்படத்தக்கதாய் ஒவ்வொரு ஆண்டவரே சபையில் நிற்கிற விசுவாசிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. கடைசி நாட்களில் இது வேணும் சுவாமி ஆண்டவரே. கடைசி நாட்களில் அவர்களை ஓட்டம் வீணாய் போகாதபடி ஆண்டவரை சீப்பை காத்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே வார்த்தைகள் வழிகள் இவர்களுக்கு உண்டாகும்படியாக வேண்டும். போதவர்களை பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஜனங்களை மேய்க்கத்தக்க வல்லமையை கொடுங்கப்பா அப்பா, தாங்குங்கப்பா. குடும்பம் குடும்பமா இந்த நாட்களில் ஆண்டவரே கால சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களாக வருகையில் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி தங்களுடைய குடும்பங்களையும் ஆயத்தமில்லாமல் வழியில நிற்கிற ஜனங்களை ஆயத்தப்படுத்துவர்களாய் மாற்றுங்கப்பா. உலகம் மேல ஆண்டவரே, உலகத்துக்காக வாழ்ந்த காலங்கள் போதும், ஒன்றும் இல்லையப்பா. இந்த உலகத்தில் எல்லாம் மாயை ஆண்டவரே. உலகம் ஒன்றும் இல்லை என்பதை ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாதான் வெளியேறப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரே நாட்களில் செயல்படுக்கிறவை செய்யப்பா ஐயா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். உதவி ஊழியர்களை உதவோடு சேர்ந்து ஊழியத்தை காட்டுகிறவர்களாய், ஒரு மனமாய் அன்புள்ளவர்களாய் ஆண்ட ஊழியத்தை கட்டுகிறது. ஜனங்களும் ஆண்டவரே ஊழியத்தை கட்டுறவளாய் நேசிக்கிறவளாய் ஆண்டவரே ஒரு மனமாய் ஆவியோடும் ஆராதிக்கிறவளாய் சபைகள் எல்லாம் வளரட்டும் சுவாமி, பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. கடைசி நாட்களில் ஆண்டவரே நீங்க சபை எடுத்துக் கொள்ளத்தான் அப்பா வாரீங்க, மனவாட்டி எடுத்துக் கொள்ளத்தான் அப்பா நீங்க வாரீங்கப்பா. அதற்கேற்ற மனவாட்டியின் தகுதியை ஆண்டவரே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம் ஐயா. விழுந்து போன ஊழியத்தை செய்து ஆண்டவரே ஊழியத்தின் மகத்துவத்தை அறிந்து ஆண்டவரே இவர்கள் அறியாதிருந்தால் இவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆண்டவரே. அறிந்து ஆண்டவரே ஊழியத்தை செய்து ஆண்டவரை விட்டு போன ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம் சாமி. இவருடைய முன்னிலைமை ஆண்டவரே முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமாய் போகாதபடி ஆண்டவரை காத்து கொள்ளுங்கப்பா.
இவர்களும் பட்டும் ஆண்டவரே, மன்னிக்கிறது வன்னீங்க ஆண்டவரே, தூக்கி விடுகிறது வன்னீங்க ஆண்டவர். உங்களிடமாய் திரும்பட்டும் ஆண்டவரே, உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த விரும்பமாய் உங்களோட பாத வழியில் வரட்டும் சுவாமி. இவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பா. காத்துக் கொள்ளுங்க அப்பா. பிசாசானவர் வஞ்சித்து விடாதபடி, அழித்து விடாதபடி ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்காக, இந்த ஊழியக்காரர்களுக்காக இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். ஆட்சியத்தின் சுவிசேஷம் ஆதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுது மொழி வரும் என்று சொன்ன தெய்வமே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களை எல்லாம் இந்த நாட்களில் நீங்க காண்கிற தேவனாயிருக்கு எல்லாம் திறக்கப்படுகிறபடினால் நன்றி. எத்தனையோ தேசங்கள் ஆண்டவர்கள் இருந்து அந்த வாரத்திலிருந்து வெளிச்சமடைய ஒரு நாள் நன்றி ஆண்டவர். சர்வபனே இந்த தேசங்களில் எல்லாம் சுவிசேஷம் அழைக்கப்படுகிறவன் அப்பா. நீங்க இவ்வளவு நல்ல தேவன் சுவாமி. ஒருவர் தானே கெட்டு போவது உங்கள் சித்தம் அல்லாண்டோ ஆண்டவரே. ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த உலகத்தில் அன்பு கொண்ட தேவன் நீங்க ஆண்டவரே. உங்களை போல் ஒரு தேவன் என்று ஆண்டவரே. இந்த 2 தேசங்கள் எல்லாம் வெளிச்சமாறபடியினால் நன்றி. இன்னும் அடைக்கப்பட்ட கிராமங்கள் தேசங்கள் எல்லாம் இருக்கு சுவாமி. திறக்கப்படுகிறபடினால் நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து எவ்வளவு வேகமாய் போகிறதோ அவ்வளவு வேகமாய் போகிற காலமாய் இருக்கிறது சுவாமி. ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படியட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த இடங்களில் மிஷனரிகள் ஊழியர்கள் ஆண்டவர் இந்த இடங்களில் எல்லாம் நின்று இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. எவ்வளவு கஷ்டமான பிடங்கள் ஆண்டவரே. அவைகளோடு நிற்கிறார்கள் கர்த்தாவே. ஜாதி அப்பா அடிக்கப்படுகிறார்கள் அப்பா. பிறக்காலைகள் தங்களை ஒப்பு கொடுத்து இவனையும் பெறாமல் இருக்கிறவர்களா இருக்கிற இவர்களுக்கு உங்களுடைய இரட்டிப்பான விஷயம் தாங்கும்படியாய் வேண்டிக்கொள்ளும். உங்களோட பலம் தாங்கும்படியாய் வேண்டிக்கொள்ளும். நீங்க தாங்குறபடினால் தானப்பா அவர்கள் அந்த இடத்தில் நின்று ஆண்டவரே காரியங்களை செய்ய முடியுமோ ஆண்டவரே. தகப்பனே, அவர்களுக்காக தேவைகள் உண்டு, அந்த இடத்தில் தேவைகள் உண்டு, ஜனங்களுடைய தேவைகள் உண்டு, பாடசாலை வீதிகள் ஆலயங்கள் என்று சொல்லி வைத்தியசாலைகள் தேவைகளோடு இருக்கிற தேசங்களப்பா, கிராமங்களப்பா, பட்டணங்களப்பா, எல்லாவற்றையும் நீங்க ஜனங்களை எழுப்பி கொடுங்க. ஜனங்கள் எல்லாவற்றையும் பெற்று ஆசீர்வதிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும் அப்பா, ரட்சிக்கப்படட்டும். ரட்சிப்பே பிரதானம், ரட்சிப்புக்கு நிகரானது ஒன்றும் இல்லை தகப்பனுக்கு. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லும் தேவைகள் சந்திக்கப்படும் மக்கள் கொடுக்கிற மக்கள் ஆண்டவரே சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஸ்தாபனங்கள் எல்லாம் திறம்பட்டு எனவே அப்பா தேவைகளை சந்திக்கிறது நீங்க, தேவைகளை சந்திக்கிறது நீங்க ஆண்டவரே. அதன் காலத்தில் ஆண்டவரை நீங்க நேர்த்தியா செய்யறது நீங்க ஆண்டவர். எல்லாவற்றையும் நடப்பி ஆண்டவரே இந்த நாளில் வாழ்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். அன்பில்லாத மக்கள் அப்பா, அப்பா அன்பில்லாத மக்களினால் ஆண்டவர் இந்த தேசங்களிலே நடக்கிற காரியங்கள் கொடுமைகளப்பா, இரக்கமற்ற செயலப்பா, துன்பங்களப்பா, வேதனைகளப்பா ஆண்டவரே. எப்படியான காலம் ஆண்டவரே, கடைசி நாட்களில் வரும் என்று சொன்ன தெய்வமே ஆண்டவரே. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன அன்பு தணிந்து போற காலம் எல்லாம் அன்பில்லாமே தனப்பா. அந்த கொடுமைகள், இந்த கொடுமைகள் ஆண்டவரை எங்களை அன்பை ஊற்றுங்கப்பா. இந்த நாட்கள் எங்களை வாழ்க்கை முன்பாக ஜனங்கள் மேம்படி அன்பை ஊற்றுங்கப்பா. ஜனங்கள் எல்லாம் அன்பினால் நிறையப்பட்ட ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் நேசித்து ஆண்டவரே அன்பிலே ஆண்டவரை கட்டப்பட வேண்டும் அனுகிவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு உங்களுடைய அன்பு ரசிக்கால ஆண்டவரே, வல்லமை ஆண்டவரே, ஆவியை ஊற்றுவேன், அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே ஜனங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. ஜனங்கள் மனம் திரும்பி அன்பினால் ஒருவர் ஆண்டவரே இந்த நாட்களில் அப்பாவே வாழுகிற மக்களாய் ஆசீர்வதி. குடும்பங்களப்பா விருந்த நிலை, உறவுகளப்பா பிரிவினை,
இந்த நாட்களில் பிரிவுகளும் ஆண்டவரே குடும்பங்களில் ஐயா ஒன்றாய் வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் உங்க பிரிவு. தகப்பனே தாய் தகப்பன் என்று பிரிவு, பிள்ளைகள் என்று பிரிவு, கணவன் மனைவி என்று பிரிவு. கொடுமை அப்பா, பிரிவின் கொடுமை ஆண்டவரே, மிகவும் ஆண்டவரே துக்கத்துக்குரிய காரியம் ஆண்டவரே. தகப்பனே இவர்களை எல்லாம் தேவ அன்பை பெற்று அன்பை பெற்று ஆண்டவரே ஒருவரையொருவர் மன்னித்து தங்களை தாழ்த்தி குடும்பங்களை நேசிக்கிறவளாய் மாறட்டும் ஆண்டவர், மாறட்டும் ஆண்டவர், மாறட்டும் ஆண்டவர்களுக்காக வேண்டி அப்பா நீங்க தான் அப்பா அவர் குடும்பங்களையும் கட்டுறதேவன் நேசிக்கிறதேவன் நீங்க என்பதை அவருக்கு கண்டுகொள்ற ஆண்டவரே கிருபையை அவர்களை கொடுத்தருளுங்கப்பா. தங்களிடமாய் சேர்த்துக் கொள்ளட்டும், உங்களிடமாய் திரும்பட்டும் ஆண்டவரே. ஆசைகளுக்கு இந்த நாட்களில் ஆண்டவரை நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை உங்களை ஆராதிக்கிறவர்களாய் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களா அப்பா சபைகளிலும் ஆண்டவரை எங்கெல்லாம் உங்களுடைய வார்த்தை போதிக்கப்படும் அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரே வாஞ்சியோடு போய் ஆண்டவரை கேட்டுக்கள் படுகிறவளாய் மாறட்டும் ஆண்டவர், மாறட்டும் ஆண்டவர், மாறட்டவர்களுக்காக வேண்டி தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டி சொல்றோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் வாலிப வயது ஆண்டவர், வாலிப வயதில் வளமாக வாழ வேண்டிய வயது ஆண்டவரே. சிறுவட்டி போய் சிறறி போய் ஆண்டவரே வாழ முடியாத வகையில ஆண்டவரே அல்லப்படுகிற மக்கள் ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் அப்பா அப்பா வழிகாட்டுங்கப்பா, வழிகாட்டுங்கப்பா, வெளிச்சத்தை காட்டுங்கப்பா, வெளிச்சத்தை காட்டுங்கப்பா. இருளின் எல்லா ஆதிக்கமெல்லாம் அவர்களை விட்டு நீக்கி போடுங்கப்பா. உங்களுடைய வெளிச்சத்திலே நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிய பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கிறோம் சாமி. வாலிய பிள்ளைகள் உங்களோட ராஜ்யத்தின் புத்திரர்கள், ராஜ்யத்தின் பிள்ளைகள், ராஜ்யத்துக்கு தேவை சுவாமி. திரும்பட்டும் இந்த நாட்களில் வேணும் சுவாமி. எங்கள் வருகைக்கு முன்பாக உங்களோட ராஜ்யம் கட்டப்பட்டு ஆண்டவர் இந்த வாலிய பிள்ளைகளை பயன்படுத்துங்க சுவாமி. இவர்களுடைய பெற்றோர்களை கீழ்ப்படிந்து பெற்றோர்களை சந்தோஷிப்பிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க சுவாமி. அதற்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, தகப்பனே இறங்குங்கப்பா அப்பா. ஆண்டவரே கடாதேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், தந்திருக்கிற புதிய தலைவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். உங்களோட வழியில நடத்துங்கப்பா, சீர்வதிங்கப்பா அப்பா, சீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவரோடு சேர்ந்து ஆண்டவரே அந்த நோக்கமா சபையில் அந்த பார்லிமெண்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுக்கு கருத்து தருகிறோம் சுவாமி. நீங்க தேவனாப்பா, உங்களோட வழியில நடத்துங்கப்பா, உங்களோட வழிகளில் நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆளுகைக்குரிய வழிகளை நீங்க கொடுங்க சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேசத்தின் ஆண்டு அக்கிரமங்கள் பாவங்கள் அதிர்ச்சிகள் எல்லாம் இந்த தேசத்தை நீங்கி ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழக்கூடிய வழியை உண்டு வேண்டுங்கள். தேசம் உங்களுடைய தேசம் ஆண்டவர். திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்க. இந்த தேசத்தின் நன்மைகளை ஆண்டவரே கண்ட மக்கள் இந்த தேசத்துக்கு நன்மை செய்வர்களாய் எங்களை உறவுகள் எங்களை சகோதரர்கள் அந்த தேசத்துல ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் ஆண்டவரே அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. அப்பனே ரட்சிக்கிற தேவன் நீங்கப்பா, நீங்கப்பா, நீங்கப்பா. ஜனங்களை தொடுங்கப்பா. எத்தனையோ தேசத்து மக்கள் ஆண்டவரை தேசத்துல வாழுகிறார்கள். அவர்களும் ரட்சிக்கப்பட எல்லா மக்களும் ஒரு மக்கள் அப்பா, எல்லா மக்களும் நீங்க படைத்த தேவன் ஆண்டவரை எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேசம் உங்களுடைய தேசம் ஆண்ட, உங்களுடைய தேசம் ஆண்ட நன்றி சொல்கிறோம், மகிமைக்காக நன்றி. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எத்தனையோ ஆண்டு காலமாயும் ஆண்டவரை எங்களுடைய வாக்கு தத்தம் அந்த தேசத்தை காத்து கொண்டிருக்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம். அப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி. தேசத்தின் நன்மைக்காக நன்றி. எங்களுடைய இலங்கை தேசம் அப்பா, எங்களுடைய தேசம் அப்பா, எங்களுடைய காலங்களிலாகும் தேசத்தின் மக்கள் ஆண்டவர் எங்களுடைய உறவுகள் எல்லாம் ரட்சிப்புக்கு அறிய வேணும் என்றும்
நாங்க காண வேணும் என்று வாஞ்சிக்கிறோம் சுவாமி. நாங்கள் காண வேணும் என்று வாஞ்சிக்கிறோம். வேதமாக சொல்லப்படுகிற சுவாமி, வார்த்தைகள் சொல்லப்படுகிற சுவாமி, கேட்டு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். அதுதான் அப்பா தேசத்தின் நன்மை, தேசத்தின் நன்மை. ஆண்டவரே, அது செய்ய வல்ல தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான். செய்ய வல்லவர் நீங்க. நாங்கள் வேண்டுகிறோம், ஜபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவே. ஜனாதிபதியையும் காத்து கொள்ளுங்கப்பா, ஜனாதிபதியையும் ஆசீர்வதிங்கப்பா. அவரையும் ஆண்டவரையும் உங்களோட நீதியின் பாதையில நடத்துங்கப்பா. எப்படியா தேசத்துல எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். கிருபையாப்பா ஆண்டவரே, இந்த நாட்களில் யோகிக்கிற மக்களும் ஊழியர்கள் எழும்பட்டு தேவையாப்பா ஆண்டவரே. ஜபிக்கிற மக்களால் தானப்பா அந்த தேசங்களில் உள்ள ஆண்டவரே தன கொடுமைகளும் ஆண்டவரே ஓரளவு குறைக்கப்படும் சுவாமி, குறைக்கப்படும் என்று சொன்ன தெய்வமே. அவர்கள் எழும்பட்டும், கண்ணீரோடு ஜபிக்கிறவளாய் வாஞ்சியோடு ஜபிக்கிறவளாய், தேசத்தை ஆண்டவரை பார்க்கிறவளாய், உணர்ந்து கொள்ளுகிறவளாய், சிந்திக்கிறவளாய் மாற்றுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. எப்படியா இருந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரை வெளிச்சம் உண்டாக வேண்டும். இந்திய தேசம் வாழ்வடைய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் ஊழியர்களையும் ஆசீர்வதி அப்பனே. எங்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி இந்த நாட்களில் ஆண்டவரை அப்பா போக்கிலும் வாரத்திலும் ஆண்டவரை அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் கைகளில் வைத்திருக்கிற டெலிபோன்கள், பார்க்கிற டெலிவிஷன்கள், படிக்கிற பாடங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உங்களோட கிருபை உண்டாவதாக சார்ந்து கொள்வார்களாக காத்து கொள்ளுங்க அப்பா. எப்படியா யாரெல்லாம் பெற்றது நம்மளோட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு இந்த நாட்களில் வேணும் சுவாமி, வேணும். பெற்றோர்களின் ஜபம் வேணும், பெற்றோர்களின் கண்ணீரை நீங்க காண்கிறது தங்களோட பிள்ளைகளுக்காக. யாரெல்லாம் உங்களோட சமூகத்தில் ஆண்டவரே கண்ணீரோடு ஜபிக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை எல்லாம் உங்களோட பாதையில நடத்துங்க சுவாமி. பாதையில நான் கட்டு போய் விடாதபடி ஆண்டவரே, வழி விலகி போகாதபடி ஆண்டவரே அவர்களுக்காக அவருடைய ஜபங்களை எல்லாம் கட்டு ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அவரோட கண்ணீர் எல்லாம் துடைங்கப்பா. தகப்பனே, நான் சங்கம் அந்த வழியோ எங்களுக்கு கருத்து தருகிறோம். வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொன்றும் 60, 30, 100 பலம் கொடுக்கத்தக்க வார்த்தைகளாய் ஆசீர்வதிங்க. தகப்பனே, நடத்துகிற பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆசீர்வாதமாய் சுகத்தினால் நிறுத்தி ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வாதம். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதமே பெரிதும். நீங்க தான் போதுமானவர், நீங்க தான் போதுமானவருக்கும் அதிகமாய் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம். உங்களை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறோம். மனுஷன் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன் என்று சொன்னவர் நீங்க ஆண்டவர். நீங்க இந்த சமாதானத்தினால் காத்து கொள்ளுறபடினால் நன்றி சொல்லுறோம். ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுறபடினால் நன்றி சொல்லுறோம். லாக்கனமும் துதியும் பயமே நீங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.